ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடமிளகா பட்டாணி சப்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குடமிளகா 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 3 பொடியாக கட் பண்ணது. பச்சை பட்டாணி 1 கப். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கடுகு, கருவேப்பிலை, மல்லி இலை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ குடமிளகா சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாய் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது நல்லா வதக்கணும். குடமிளகா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கணும். இதில் இந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். இல்லை மிளகாத்தூள் ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ மசாலாத்தூள் வாசனை போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாமே வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும்.
ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் இப்போயே போடணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டிருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சுன்னா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கிளறி விட்டிங்கன்னா கிரேவி கட்டி ஆகிடும். உருளைக்கிழங்கு, பட்டாணி, குடமிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுக்கலாம், தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு பரிமாறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.